திருமணம் முடிப்பது உடல் தேவைகளை தீர்த்து கொள்ள மட்டுமே என்பதை போல்தான் இன்று பல வாலிபர்கள் திருமண வாழ்க்கையில் இணைகின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை மனைவி என்பவள் திருமணம் முடிக்கும் வரை அத்தியாவசிய தேவை, அதன்பின் அவள் ஒரு வாழ்நாள் தொல்லை என்பதை போல்தான் நடந்து கொள்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் நகைச்சுவைகளும் வீடியோ கிளிப்களும் மனைவியை கலாய்ப்பது, திருமணத்தின் பின் மனைவி ஒரு தொல்லை போன்று சித்தரித்து வெளிவர அதனை இவர்கள் நிஜ வாழ்விற்கு உருக்கொடுத்து வாழ முயற்சி செய்கின்றனர். இவர்களுக்கு மனைவி தொல்லையாகி போவது எங்கு என்றால், திருமணம் முடித்துவிட்டோம், எமக்கென்று ஒரு மரியாதை வேண்டும், எமது மனைவிக்கென்று மரியாதை இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு மரியாதையான தகப்பனாக நான் இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது, அதன் மானத்தை காக்க வேண்டும் என்ற எந்த சொரணையும் இல்லாமல் 24 முதல் 25 வயதாகும்போதே 17 முதல் 18 வயதில் ஒருத்தியை தேடி திருமணம் முடித்து கொள்கின்றனர். சில நாட்களின் பின் இவ்வளவு தானா பொம்பள என்பது போல் அனைத்தும் தீர்ந்தபின் கிரிக்கெட் மட்டை பூட்பாலை தூக்கி கொண்டு மைதானம் புட்ஸ்டால் என்று சென்று விடுகின்றனர். விளையாடுவது தவறே கிடையாது. ஆனால் அங்கு விளையாடி முடிந்து மஹ்ரிப்பும் கிடையாது, இஷாவும் கிடையாது. அப்படியே ஒரு ஆட்டோவிலோ சந்தியிலோ குந்தி சிகரெட், பீடி, கஞ்சா, சாராயம் என்று எதையாவது ஏத்திக் கொள்கின்றனர். அப்படியே ஒரு ஹோட்டலில் புகுந்து அங்கும் பிளேண்டி சிகரெட் என்று ஊதிவிட்டு இரவு 11-12 மணியளவில் வீட்டிற்கு வந்து பொண்டாட்டியிடம் தீர்க்க வேண்டியதை தீர்த்துவிட்டு குப்புறப்படுத்திக் கொள்கின்றனர். அல்லது கை தொலைபேசியில் மூழ்கிவிடுகின்றனர். இதில் எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இருந்தும் சமூக வலைத்தளத்தில் கள்ள பொண்டாட்டிகள் வேறு. விடுமுறை நாள் என்றால் நண்பர்களுடன் காடு மேடு என்றும் பிரியாணி பாபிக்யூ என்றும் ஊர் மேய சென்று விடுகின்றனர். மனைவியின் வீட்டையும் அங்கு செல்வதையும் கேவலமாக பார்ப்பது, அவளுடன் வெளியில் செல்வதில்லை என்று வீட்டோடு அவளை வைத்து விடுகின்றனர். இப்படி வாழ்ந்தால்தான் கெத்தாம், இல்லாவிட்டால் அவர் பொண்டாட்டி தாசனாம். இதை பற்றியெல்லாம் அந்த மனைவி கதைத்தாலும், இரவு தாமதமாகாமல் வீடு வாங்க என அவள் சண்டை பிடித்தாலும், தெரு தெருவாக அலைந்து திரிய வேண்டாம் என அவள் கோபித்தாலும் அது அடக்கு முறையாம். வாய் காட்டுவதாம், அடம்பிடிக்கிறதாம் என்று சண்டை சச்சரவு, அடிதடி என்று வம்பிழுத்து கடைசியில் கள்ளத் தொடர்பு, அது இது என எத்தனையோ குடும்ப சீரழிவுகள், பல இடங்களில் விவாகரத்து வரை வாழ்க்கை சென்று முடிந்தது என்று சீரழிவுகள் மட்டுமே மிஞ்சிய வாழ்க்கை பலருக்கு அமைந்து விடுகிறது. பொண்டாட்டி என்றால் சமைத்து போடவும் கட்டிலை பகிர்ந்து கொள்ளவும் மட்டும்தானோ? இதையே உமது அப்பா செய்து வந்திருந்தால், உம்மை போலவே நேரம் கெட்ட நேரத்தில் வீடு வந்தும் சந்து பொந்துகளில் சிகரெட்டை சாராயத்தை ஊத்தியும் சிகரெட்டை ஊதியும் தெரிந்திருந்தால், அவரையெல்லாம் ஒரு மனுஷனா, கெத்தான ஆம்புளையாக அந்த ஊர் மதிக்குமா, குடும்பம் மதிக்குமா? இல்லை, நீங்கதான் மதித்திருப்பீங்களா? உமது வீடு வீடாக இருந்திருக்குமா? உமது குடும்பம் குடும்பமாக இருந்திருக்குமா? உம்மால் படித்திருக்க முடியுமா? தெருவில் தலை நிமிர்ந்து நடந்திருக்கத்தான் முடியுமா? யோசனை செய்யுங்கள். நீங்களும் திருமணம் முடித்து விட்டீர்கள். உமக்கும் குடும்பம் என்ற ஒன்று வந்தாகிவிட்டது. இப்படியே போவதா? அல்லது சரி, இத்தனை நாள் இப்படி இருந்து விட்டேன், இனிமேல் சரி, திருந்தி மரியாதையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றேனும் கொஞ்சம் மனதில் எடுத்து ஒருத்தியின் கணவன் என்றால், நான் ஒரு குடும்ப தலைவன், எனக்கு 25 வயதுதான் என்றாலும் என்னை நம்பி வந்தவளின் மரியாதை கூட என் கையில் என்பதை நினைத்து திருந்தி வாழ முயற்சி செய்வோம். கணவன் என்றாலும் தகப்பன் என்றாலும் அந்த வீட்டில் எமக்கு கீழ் இருப்பவர்கள் எம்மை ஆசையாக வேலை விட்டு வரும் வரை வரவேற்க காத்திருக்க வேண்டும். ஒன்றாக கதைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டின் நிம்மதியாகவும் அஸ்திவாரமாகவும் இருந்திட வேண்டும். பிள்ளை குட்டியுடன் ஒன்றாக மகிழ்ச்சியாக அவர்களின் பாதுகாவலனாக இருந்திட வேண்டும். இனியாவது திருந்தி வாழ பழகிக்கொள்ளுங்கள்.
கடவுள் தொழுகையையும் விட்டுவிடாமல் பேணுதலாக தொழுதும் மனைவி மக்களை தொழக்கூடியவர்களாகவும் மாற்றி இறைவனது பொருத்தத்துடன் வாழ பழகுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அதோடு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.